நமசிவாய். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியார்க்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆடி மாதம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் மாதம் எதுனா ஒரு ஆடி மாதம். அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன செய்தால் ஜெயிக்கலாம், உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த மாதிரி முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத முழு விபரமாக பார்க்கலாம் பாருங்கள். இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் நல்ல யோகத்தை செய்கிறது ஆடி மாதம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினாக ஷேர் பண்ணுங்க, அதோட கூட கமெண்ட் பண்ணுங்க. முடிந்த வரையில் உங்களுடைய சிறந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்கின்றேன். மகர ராசிக்கு இந்த ஆடி மாதம் சார் இன்னொரு 6 மாதம் தான் இந்த மகர ராசிக்கு நல்ல நேரம் இருக்கு. இப்போ சூப்பராக இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. என்ன சாமி சொல்றீங்க நீங்க? உடனே ஒரு கும்பை எடுத்துக்கிட்டு ஒரு கும்பல் கிளம்பிடும். ஒரு 30% மகர ராசி என்பர்கள் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சாமி சொல்றீங்க, நல்லா இருக்குமா, நல்ல நேரம் இருக்கா, யாரை பார்த்து என்ன சாமி சொல்றீங்க, அவன் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, சூப்பராக இருக்குங்கிறீங்க நீங்க. ஆமாம், இதுதான் நல்ல நேரம். மகர ராசி என்பர்களை நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டிக்கினாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த 7.5 சனி முடிஞ்சு ஒரு 70% மகர ராசி அன்பர்கள் இப்போ சிறப்பாக இருக்காங்க. மேபி அதில் பாதிக்கப்பட்டவங்க மகர ராசி அன்பர்கள், அதாவது பொருளை இழந்தவங்க, சொத்தை இழந்தவங்க, பணத்தை இழந்தவங்க, ஏமாந்தவங்க, உடல்நிலை சரியில்லாமல் போனவங்க, இவங்களால ரெக்கவரி ஆக முடியல. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு, அந்த பிரச்சனை எழுந்து வருவதற்கு, இழந்ததை பெறுவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும். வேலை போயிடுச்சு, இன்னும் வேலை கிடைக்கல. ஸோ ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா மாதம் சம்பாதிச்சவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா வருமானம் வந்ததுன்னா அவங்க எப்படி லைஃப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க? ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் கஷ்டங்கள் இருக்குது. ஆனாலும் மகர ராசி என்பர்களே, நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோங்க. இந்த நவம்பர் மாதம் வரையிலும் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. இன்னொரு இப்போ இதெல்லாம் 7ஆம் மாதமா, 7, 8, 9, 10, 11, இன்னொரு 5 மாதம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஐப்பசி மாதம் வரையிலும், ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி 4 மாதம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஐப்பசி மாதம் வரலாம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. அதன் பிறகு ராகு உள்ள வந்துடுவாரு, கவனம் தேவை. அப்போ மகர ராசி என்பர்களே, உங்க ராசிக்கு நேர் 7வது வீட்டில் நடைபெறக்கூடிய அந்த அதிசயம், குருவும் சூரியனும் இணைவு. சார் மகர ராசிக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்தில் அவங்க ஒரு 30% மகர ராசி என்பர்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கோபப்படுறாங்க, அந்த கோபத்துக்கு அவங்களால என்னால் எதுவும் செய்ய முடியலைங்கிற இயலாமை ஒரு காரணம்னு சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, வருமானம் இல்லாமல் இருக்குது, பண கஷ்டங்கள் இருக்குது, கடன் சுமைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறேன், சிக்கலில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன், இழந்ததை மீண்டும் பெறுவதற்காக போராடுகிறார்கள்னு சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு 4 மாதம்தான் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா இப்போ நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியே மண்டை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் அதாங்க நாங்கள் பண்ணணும். மகர ராசி என்பர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல நேரம். திரும்பவும் முயற்சி பண்ணுங்க. எத்தனை வாட்டி தான் சாமி முயற்சி பண்ணுறது? வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை.
நிறைய அப்ளிகேஷன்ஸ் போடுறாங்க, எதுவுமே சக்சஸ் ஆகலை. இன்டர்வியூவே வரல. இன்னும் சொல்ல போனா இன்டர்வியூவே வரல. அதுதான் உண்மை. அப்ப இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். அதனாலதான் சொல்றேன், நிச்சயமா இந்த ஆடி மாசம் கை கொடுக்கும். குரு பகவான் உச்சம் பெற்று மகரத்தை பார்க்கிறார். உங்க ராசிநாதன் குருவை பார்க்கிறார். ராசிநாதன் குரு சனி பகவான் வக்ரமாக இருக்காரு. இந்த கிரக காம்பினேஷன் இந்த ஆடி மாசம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட மாசம். மேபி ஒருவேளை மகர ராசி என்பர்களே, நீங்க செஞ்ச பாவம் தீர்ந்திருக்குமே, ஆனால் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு டக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும். இப்போ போய் ஒரு வேலையில செட்டில் ஆயிட்டீங்கன்னா, அது கெட்டியமா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு நீங்க அசராம வண்டியை ஓட்டிடலாம். 3லேருந்து 5 வருஷம் வண்டியை ஓட்டலாம் கேரண்டியா. திருமணம்னா திருமணம் செஞ்சுக்கலாம், வேலை வாய்ப்புகளை வச்சுக்கலாம், தொழிலை காப்பாற்றலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்தா இந்த தொழிலை பிசினஸை காப்பாத்திடலாம் சாமி, அப்புறம் நான் கொண்டு போயிடுவேன். அப்ப மகர ராசிக்கு இந்த மாசத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதம் மகர ராசி அன்பர்களே. அப்ப மகர ராசிக்கு எப்படி இருக்குங்க? திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் அதிபதி சூரியன் பார்க்கறதால மகர ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம். சூப்பரா இருக்கு. கர்மம் போக வேண்டும் என்று சொன்னால், நீங்க செஞ்ச பாவம் விலகணும்னு சொன்னால், தர்மம் செய்தால் கர்மம் போகும். மகர ராசி அன்பர்களே. கும்பராசி, ராசியில் இருக்கக்கூடிய ராகு தினந்தோறும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரார் சாமி. நேத்து பையனை வச்சு ஒரு பிரச்சனை. நேத்து கும்பராசிக்கு, நமக்கு இல்லை, கும்பராசிக்கு அங்க எழுத்த வீட்டுல இருந்து ஒரு பிரச்சனை, மாடி வீட்டுல இருந்து ஒரு பிரச்சனை, அங்க போனா நிர்வாகிட்ட இருந்து ஒரு பிரச்சனை, வேலைக்கு போனா உயர் அதிகாரிகள்ட்ட இருந்து பிரச்சனை. நிர்வாகம் பண்றவங்க மேல் அதிகாரியா இருக்கிறோம், சும்மாவே இருக்க மாட்டோம், கழகத்தின் மொத்த உருவமா இருக்கான் எதிரி. எதிரி எப்படி இருக்கான்? கழகத்தின் மொத்த உருவமா இருக்கான். வச்சு செய்யலாம் சாமி. இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்க மனிதர்களை நான் பார்த்ததே கிடையாது. கும்பராசி அன்பர்கள் அப்படி சொல்றாங்க. அவ்வளோ ஒரு பெரிய அயோக்கியனா இருக்கான் சாமி. அவன் நம்மளை வேணும்னே வச்சு செய்யறான். வேலை செய்யற இடங்கள்ல, தொழில் பண்ற இடங்கள்ல, அக்கம் பக்கத்துல வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவு. கும்பராசி. அதோடு மட்டுமல்ல, வேலையில வேலை போயிடுமோங்கிற பயம், வேலை நிம்மதி இல்லாம இருக்கிறது, அல்லது எவ்வளவுதான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்லாம, அதுக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்காம இருக்கிறது, ஒரு பாராட்டுக்கள் ரிவார்ட்ஸ் கிடைக்காம போனாமே கூட ஒரு ஆத்தரைசேஷன் கிடைக்காம இருக்கிறது. மெயினா வேலையில நிம்மதி வேணும். அதே போல கும்பராசிக்கு மிகப்பெரிய இழப்புகள். நிறைய பெண்கள் காரணமே இல்லாம தன்னுடைய பார்ட்னர்ஸ், தன்னுடைய துணையை இழந்து விடுகிறார்கள். கூடவே இருக்கிறவங்க எல்லாம் குழி பறிச்சிடுறாங்க. நிறைய கணவனை இழந்த பெண்கள், மனைவியை இழந்த ஆண்கள். கும்பராசியில கணவனை இழந்துறது, மனைவியை இழந்துறது, காதல் தோல்விகள், நம்பிக்கையா இருந்த உறவுகள் அதெல்லாம் அங்க டிவைட் ஆகிறது, ஸ்பிளிட் ஆகிறது. உறவு முறைகளிலே வரக்கூடிய ஏமாற்றங்கள். அதே போல கும்பராசி என்பர்களே, தொழில வரக்கூடிய ஏமாற்றங்கள். பணங்காசு ஏமாந்து நிற்கிறது, பணங்காசு ஏமாந்து நிற்கிறது, தொழில ஏமாந்து நிற்கிறது. புரியுதுங்களா? அப்ப தொழில் ஏமாற்றங்கள், பணங்காசு ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களை. இப்போ உங்களுக்கு 6வது வீட்டில் நடைபெறக்கூடிய அந்த குரு சூரியன் சேர்க்கை ஒரு நிம்மதியை தரப்போது.
உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், உங்க கவலைகள் தீரும், உங்க கஷ்டங்கள் தீரும். எப்ப சாமி என் கஷ்டம் தீரும், என் பிரச்சனை எப்ப சாமி தீரும், என் குடும்பத்துக்கும் எனக்கும் எப்ப நிம்மதி கிடைக்கும்னு காத்திருக்கக்கூடிய ஏங்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, தொடர்ந்து மருத்துவ செலவுகள் வருது. இந்த கும்பராசியில ஒரு மருத்துவ கல்லூரி, ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சு நடத்துறாங்க. இங்க கேரளாவில் வச்சு நடத்துறாங்க, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு உடல்நிலை பிரச்சனை பிளஸ் ஒரு மிகப்பெரிய நேம் டேமேஜ் ஆகக்கூடிய வகையில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று நடந்து போயிடுதாங்க. அங்கே ஹாஸ்டலில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு சூழ்ச்சி அப்படி வச்சுப்போமே. அந்த யூனிவர்சிட்டிக்கு அந்த மருத்துவ கல்லூரியை நேமை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய சூழ்ச்சி உள்ளுக்குள்ளே அங்கே நடந்து போயிடுது. அது நடந்து அதை வெளியில தெரியாமல் எப்படியாவது நம்மளை காப்பாற்றணும், உண்மையாக இருக்கிறதுனால காப்பாற்றணும்னு நம்ம கிட்ட வராங்க, வாராகி கிட்ட வராங்க. அப்புறம் வாராகி அதை செஞ்சு கொடுக்குறாங்க, அம்மா வாழ்த்தி அவங்கள வாழவும் வைக்கிறாங்க. அப்போ அது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், மெடிக்கல் காலேஜஸாக இருக்கலாம். இப்போ பெரியவங்களுக்கே அப்படி நடக்கும்போது சாதாரண ஏழை பாழைங்க, உங்களை மாதிரி உள்நாடுகள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போகக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கும்பராசியாக இருக்குமே. ஆனால் அந்த கஷ்ட நஷ்டங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்மளால நினைச்சு பார்க்க முடியுது. அப்ப கும்பராசி என்பர்களே, உங்களுடைய வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் நிம்மதி பிறக்கும். நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆகுதுங்க சாமி, தூக்கமே இல்லை. நிம்மதி இல்லைன்னா தூக்கம் வராது, தூங்கலைன்னா உடம்பு சரியா இருக்காது. இதெல்லாம் ஒரு செயின் லிங்க் மாதிரி. அப்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகு நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பணங்காசு ஏமாறுறது, வீண் விரயங்கள், இதெல்லாம் விபத்துக்கள், சிறை தண்டனைகள், எல்லா ராகு கொடுத்துருப்பாரு. ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பவர்களை, இன்னும் 4 மாசம் தான் சூப்பராகிடுவீங்க, சூப்பராகிடுவீங்க, நல்லா இருப்பீங்க. நானே கேரண்டி கொடுக்குறேன். ஒரு 4 மாசம் அமைதியா இருங்க. செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் தர்மத்தை செய்ய வேண்டும். அப்ப பாவம் தீர தர்மம் செய்யுங்கள் கும்பராசி அன்பர்களே. மீனராசி, மீனராசிக்கு அற்புதமான கால நேரம். ஒரு பக்கம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம், ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றாலே அது நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஜென்ம சனி உங்களுக்கு அங்க வேலை செய்யாது, ஜென்ம சனி அங்க உங்களுக்கு வேலை செய்யாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மீனராசி என்பவர்களே, ராசிக்கு திரிகோணத்தில் 5வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு சூரியன் தொடர்பு. அப்ப மீனராசி என்பவர்களே, உயர்ந்த கிரகங்கள், உயர்ந்த கிரகங்கள் மீனராசிக்கு வேலை செய்யுது. அதாவது பரம்பரையா செய்யக்கூடிய தொழில், பரம்பரை தொழில். அவரை தாத்தா வச்சிருப்பாரு, அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாரு, அப்புறம் அவங்க அப்பா பண்ணுவார், அப்புறம் பையன் பண்ணுவார், இப்போ பேரன் எடுத்து நடத்துவாங்க. அது ஒரு சின்ன பட்டறையா இருக்கலாம், நிறுவனமா இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன சின்ன தொழிலா இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம். அவங்க பரம்பரை அடுத்தடுத்து அப்படி செய்யக்கூடியது. எந்த சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது கம்பெனி தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், ஹோல்சேல் பிசினஸாக இருக்கலாம், பட்டறைகளாக இருக்கலாம். அதுபோல வழியாக செய்து வரக்கூடிய அந்த எங்க தாத்தா இருந்தவரும் சூப்பரா இருந்ததுங்க, எங்க அப்பா இருந்தவரும் நல்லா பார்த்துக்கிட்டேங்க, இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப தொழில் கஷ்டங்கள், தொழில் கஷ்டங்கள் அல்லது வருமான கஷ்டங்கள், வேலையில கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் நீங்க உலகத்துல எந்த மூலையில வசிப்பவராக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், மீனராசி என்பர்களே, மீனராசி என்பர்களே, தொழில் கஷ்டங்கள், வருமான கஷ்டங்கள், உத்தியோக கஷ்டங்கள், ஜாப்ல வரக்கூடிய
ட்ரபிள்ஸ். வேலைக்கு போக முடியல, வேலையில் நிம்மதியாக இல்லை. மெயினாக வேலையே நிம்மதியாக இல்லை சாமி. ஜாப் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க, நிம்மதியாக வேலை செய்யணுங்க. ஒரு ப்ரெஷரோடையே வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, எப்பவும் ஒரு டைட் பொசிஷனில் இருக்குது. அப்போ வேலையில் நிம்மதி இல்லை, வேலையில் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது, மன நிம்மதி இல்லாமல் இருக்குது. அதோட கூட ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம வேணும்னே நம்ம டார்கெட் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இந்த வேலை போயிடும், இல்லைன்னா வேற மாதிரி இருக்கு, வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்கு. நான் பேப்பர் போட்டுட்டேன், வேற வேலையை நம்பி இந்த வேலையை விட்டுட்டேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய கஷ்டப்படக்கூடிய கால நேரம் அந்த ஜன்ம சனிங்கிறது உங்களை வழி நடத்தும். உங்களை நான் தப்பே சொல்ல மாட்டேன். மீனராசி என்பர்களே, உங்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு நீங்கள் காரணம் இல்லை. கிரகம் செஞ்சுட்டு அதை உங்க பேரை யூஸ் பண்ணிக்குது, அவ்வளவுதான் விஷயம். சுப்பனோ ராமச்சந்திரனோ அல்லது வந்து பழனிசாமியோ சிவசாமியோ இதுக்கு காரணம் இல்லை, மரகதம்மாலோ இல்லை முனியம்மாலோ இதுக்கு காரணம். செய்யறது பூரா கிரகம். அது வேலையை செஞ்சுட்டு டேமேஜ் பண்ணிட்டு பழைய தூக்கி குப்பம்மாள் மேலே போட்டுவிடுது, அல்லாத வந்து பிரியா மேலே போட்டுவிடுது, இல்லைன்னா வந்து சங்கீதா மேலே போட்டுவிடுது. நேம மட்டும் யூஸ் பண்ணிக்குது கிரகம். அப்போ இந்த அளவுக்கு ஜென்ம சனியினால், நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இதை போல ஒவ்வொரு மீன ராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், வேறுபட்ட கஷ்டங்கள் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஜென்ம சனியினால் கஷ்டப்படக்கூடிய மீனராசி என்பவர்களை நீங்க யாராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், மாணவ செல்வங்களாக இருந்தாலும், மிடில் கிளாஸாக இருந்தாலும், மிடில் ஏஜாக இருந்தாலும், வயசானவங்களாக இருந்தாலும், அல்லது வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், நீங்க எங்க வசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டம் மீனராசின்னு சொல்லிட்டா நீங்க நான் வந்து ஒரு தொழில் செய்யற சாமி மீனராசினா உங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். நான் வந்து ஒரு குடும்பத்திலிருந்து பேசுற சாமின்னா வீட்டுக்கெல்லாம் இருக்கேன்னா உங்க கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்ப மீனராசி ஜென்ம சனின்னு சொல்லிட்டாலே உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாசம் சனி வக்ரத்தில் இருந்து ஒரு 5 மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் இந்த 5 மாசம், டிசம்பர் மாசம் கார்த்திகை மாசம் வரையிலும் நீங்க சூப்பரா இருப்பீங்க. கார்த்திகை மாசம் வரையிலும் நீங்க சூப்பரா இருப்பீங்க. உங்களுக்கு எதெல்லாம் நல்லது செய்யணுமோ அதெல்லாம் இந்த ஆடி மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு கார்த்திகை மாசத்துக்குள்ள வேலையை முடிச்சுக்கோங்க. சூப்பரா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லதே நடக்கும், கவலை வேண்டாம். இந்த பாவம் தீர்ந்தால் நன்மை நடக்கும். செய்த பாவம் தீர தர்மம் செய்யுங்கள் மீனராசி அன்பர்களே. அதே போல பாவம் செய்த பாவம் தீர தர்மம் செய்ய வேண்டும். இது என்ன சாமி புதுசா இருக்கு? நாம என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நம்ம பரிகாரங்கள் செஞ்சாலுமே கூட, ஹோமங்கள் செய்யறது, ஜபங்கள் செய்வது, மந்திர உச்சாரணம் செய்யறது, கோவிலுக்கு போறது, தீபம் ஏற்றுவது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது, இது எல்லாத்தையும் தாண்டி தர்ம காரியங்கள், சாமிக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி கொடுக்கிறது, திருப்பணிகள் செய்யறது, அன்னதானம் செய்யறது, நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். எங்க போய் செய்யணும், யாருக்கு செய்யணும், எந்த உறவு முறைக்கு செய்யணும், இதெல்லாம் தாந்திரீக பரிகார முறைகள். அதே போல நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ குடும்ப கஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவி பிரச்சனை. மனைவி ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க, கணவன் உதாசீனமா இருப்பார், கண்டுக்கவே மதிக்கவே மாட்டாரு. சில இடங்கள்ல வந்து ஆண்கள் அப்படியே உருகி பார்ப்பாங்க, பொண்டாட்டின்னு. அந்த அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. கணவனை மதிக்க மாட்டாங்க, மாமியார் அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு சட்டம் போடுவாங்க. நீ தெரியா, நீ அங்கே மாடிக்கு போகக்கூடாது, கீழே தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும், சட்டம் ரூல் போடுவாங்க.
அதுக்கு அந்த அம்மாவுடைய அம்மா மாமியார் அது ஒரு ஆட்டம் போடும். அப்ப சில இடங்கள்ல பெண்கள், சில இடங்கள்ல ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல நிறைய உறவு முறைகள் உயிரை கொடுத்து பழகுவாங்க, நம்பிக்கையா இருப்பாங்க, வீட்டுக்கு தெரியாம வெளியில தெரியாம ரகசிய உறவுகள், அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகும். அதுல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அல்லது திருமணம் ஆகாம இருக்கிறது, அல்லது செகண்ட் மேரேஜஸ் ஆகாம இருக்குது, எல்லாம் நிறைய கொடுமைகள். மேரேஜ் ஆகாம இருக்கிறது, மேரேஜுக்கான முதல் திருமணம், இரண்டாவது திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், மெயினா குழந்தை பாக்கியம். கல்யாணம் 6 வருஷமாவது 8 வருஷமாவது இன்னும் கல்யாணம் குழந்தை பிறக்கல. அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் இதுக்கெல்லாம் அந்த தாந்திரிக பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம் பேசும். இப்போ இந்த ஆடி மாசத்துல நல்லது, நல்ல மாதம், நல்ல கிரக அமைப்பு பிறந்திருக்குது. ஸோ உங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்போ இந்த செய்தி உங்களுக்கு நீங்க கேட்குறீங்களோ அப்பவே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் ஒரு சிம்டம்ஸ், இதுதான் ஒரு அடையாளம். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.